வேலை நடக்குமா? கையிலேயம்மா வரணும். அதான் கையிலேயே இந்த வேலை பாக்குறாப்ல மணிகண்ட பாபு. அதுக்கு மேல பிரகாஷ் இடையில கொடுத்து அத்தான் வருவாரா? ஒரு குடும்பத்துல ஒரு பொண்ணு பார்த்து புருஷனை அத்தான் கூப்பிட்டாங்க. என்ன அர்த்தம் தெரியுமா? தன் காதலனை பார்த்து அத்தான் கூப்பிட்டாங்க. என்ன அர்த்தம்? ஏன் அத்தான் கூப்பிடுறாங்க? என்ன ஒரு ஆசையில, அன்புல, பிரியத்துல, அக்கறையில, மோகத்துல அத்தான் கூப்பிடுறோம். ஒரு குடும்பத்துல இருந்து அத்து கூட்டிட்டு வரதுனாலே அத்தான். உங்களை மாதிரி விளக்கம் சொல்ல யாராலையும் முடியாது. உண்மையா சொல்றேன்மா, இல்லைன்னா நான் சொல்லுவேன். எத்தனை பேர் சிரிக்கிறாங்க. மாமனாருங்கிறாங்க. என்ன நாரனாரா ஒழிக்கிறதுனால மாமனார் அது ஒரு பக்கம் உனக்கு நானும் தங்கச்சி வர்றாங்க. தங்கச்சி வர நேரம் அது தள்ளி நின்று கிடந்தேன். அது தள்ளி நின்று கிடந்தேன். இல்லாம பாத்துக்கிறேன். உனக்கு என்ன வேணும்? நான் என்ன வாங்கிக்கிறேன்? உனக்கு ஏதாவது வாங்கிக்கிறேன். அல்வா வாங்கி எல்லாமே கொடுத்துடுறாங்க. நான் அல்வாலாம் வாங்கி தரதில்லை. என்ன வேணும்னு கேளு. எனக்கு இந்த நடத்த அம்மா அது என்னது? கொலுசா? அடக்கிறது. நம்ம ரெண்டு பேரும் கொலுசு போயாவது நீ நம்ம ரெண்டு சந்தோஷமா இருக்கான். இப்போ உனக்கு கொலுசு போடக்கூடாது. ஏன் எனக்கு கொலுசு போடக்கூடாது? கொலுசு வந்து யாருக்கு திரும்ப போடணும்? இப்போதைக்கு என் தங்கச்சிக்கு தான் போடணும். ஏன் தங்கச்சிக்கு மட்டும் கொலுசு போடுற? அப்ப பொண்டாட்டி அப்ப எனக்கு கொலுசு போடக்கூடாதா? அது சின்ன பிள்ளை. சரி, இப்ப நம்ம ரெண்டு பேரும் ஒரு ரூமுக்குள்ள ஒரு இடத்துக்குள்ள அறைக்குள்ள உட்கார்ந்து இருக்கோம்னு வைதி இருக்கும். ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கு. இந்த சின்ன பிள்ளைக்கு கொலுசு போட்டா நம்ம சந்தோஷமா இருக்கிறதுனால அது வெளியில நோக்க எடுத்து அந்த மதனையும் பார்க்கணும் வரணும். அப்படி வரும்போது நம்ம என்ன செய்யலாம்? நம்ம ஏழாம் கூட உட்கார்ந்து ஒதுங்கி நின்றுக்கலாம். ஆனா அதே நேரத்துல அந்த புள்ள நீ கொலுசு போட்டு நம்ம ராத்திரில தூங்கும்போது மோச்சத்தை கேட்டு அது எந்திரிச்சிடக்கூடாது. என்ன செய்ய கேட்கும். அதனால உன்னை நான் காவியமான உலகத்துல ஓவியமா